1400 வருடங்களுக்கு முன்பு எழுதவும் தெரியாத, படிக்கவும் தெரியாத ஒரு மனிதரின் மூலம் இந்த திருக்குரான் வந்தது. அந்த மனிதர் யார்னா நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்துல சயின்ஸ் இல்ல, லேபரேட்டரி இல்ல, டெலஸ்கோப் இல்ல, மைக்ரோஸ்கோப் இல்ல. ஆனா அந்த நபியின் மூலம் அந்த திருக்குரான் இன்றைய அறிவியலோட உண்மைகளை தெளிவா சொல்லுது. திருக்குரான்ல அத்தியாயம் 21 வசனம் 33 சொல்லியிருக்கு, இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் தத்தம் பாதைகளில் சுழன்று கொண்டிருக்கின்றன. 1400 வருடங்களுக்கு முன்பு மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, சூரியன் அசையாம இருக்கு, பூமி தான் சுழலுதுன்னு. ஆனா திருக்குரான் சொன்னது என்ன? சூரியன் சந்திரன் இரண்டுமே தத்தம் பாதைகளில் தொடர்ந்து சுழலுது. இன்றைய ஆஸ்ட்ரானமி சொல்றது கூட சூரியனும் ஒரு ஆர்பிட்ல வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு. சுப்ஹானல்லாஹ். திருக்குரான்ல அத்தியாயம் 25 வசனம் 53 சொல்லியிருக்கு, 2 கடல்களை அவர் சந்திக்க செய்தார், ஒன்று இனிமையானது, மற்றொன்று உப்பானது, அவற்றுக்கு இடையில் ஒரு தடுப்பு இருக்கிறது. இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது என்னன்னா, ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் சந்திக்கிற இடங்கள்ல ஒரு பேரியர் ஜோன் இருக்கு. அங்க தண்ணீர் கலக்காம தன்னோட தன்மையை பாதுகாக்குது. 1400 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதன் எப்படி இதை தெரிஞ்சுக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். திருக்குரான்ல அத்தியாயம் 78 வசனம் 7 சொல்லியிருக்கு, மலைகளை நாம் ஆணிகளாக அமைத்தோம். முன்னாடி மக்கள் நினைச்சாங்க மலைனா வெறும் கல்லுன்னு. ஆனா இன்றைய ஜியாலஜி சொல்றது என்ன? மலைகளுக்கு கீழே ஆழமா ரூட்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அவை பூமியின் மேல் தளத்தை நிலைநிறுத்த உதவுது. அதனால்தான் திருக்குரான் மலைகளை ஆணிகள்னு சொல்றது. சுப்ஹானல்லாஹ். எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு நபியின் மூலம் இவ்வளவு துல்லியமான உண்மைகள் எப்படி வந்திருக்க முடியும்? இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் இல்ல. நிச்சயமா சொல்லலாம், இந்த திருக்குரான் இறைவனிடமிருந்து தான் வந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.